மதி பார்த்திங்கன்னா மலர்கிட்ட போய் திரும்பவும் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆறுதல் இந்த வீட்டில் நீங்கள் தான். நீங்களும் என்னை அவாய்ட் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட எப்பவும் போல் பேசுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மலர் எங்கே மதிக்கிட்ட பேசிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜலக்ஷ்மி அலாட் ஆகுறாங்க. ஏய் மதி, அவள் தான் உன்னை அவாய்ட் பண்ணுறாள், பேச மாட்டேன்னு சொல்கிறாள், எதுக்கு போய் சும்மா சும்மா அவளை வற்புறுத்திட்டுருக்க? நீ அவளை அவமானப்படுத்தினா அவள் அதெல்லாம் மறந்து உன்கிட்ட பேசிப்பாளா? விடு, நீ உன் வேலையை பாரு. அவட்ட பேசலைன்னா என்ன? இப்போ எதுக்கு அவளை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவள் உன் கூட பேச பிடிக்காம தான் பேசாமல் இருக்கா. நீ திரும்ப திரும்ப ஏன் போய் அவளை டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் இவங்களை எதிர்த்து பேச காரணமே நீங்கள் தான். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ண டார்ச்சரில் நான் இவங்கள பேசிவிட்டேன். அதனால் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை நீங்கள் இன்டரப்ட் ஆகாதீங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு மலர், என்கிட்ட பேசுங்க அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது எவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணியும் நீ இன்னும் திருந்தவே இல்லைல்ல, திரும்ப திரும்ப எதிர்த்து பேசுகிறேன். என்ன உன்ட்ட என்ன சொன்னேன்? இப்போ அவள் பேசினா என்ன பேசலை என்ன? நீ இந்த வீட்டில் இருக்க வேலையை பார்த்துட்டு உன் இஷ்டத்துக்கு இருக்க வேண்டியது என்ன? அதை விட்டுட்டு அவட்ட பேசி அவளையும் உன்னை போல் மாற்றலான்னு பார்க்குறியா? இப்போ தான் அவள் ஏதோ இந்த வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுட்டு பெரியவங்களை மதிச்சுக்கிட்டு இருக்கா. உன் கூட சேர்ந்தா அவளும் உன்ன மாதிரி ஆயிட மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி ராஜலக்ஷ்மி பேசுகிறாங்க. இதை கேட்டு மதிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. திரும்ப திரும்ப மதி பேசவும் மலர் சொல்கிறாங்க, எனக்காக யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். மதிக்கிட்ட பேசாமல் போகிறதுக்கு எனக்கு எந்த காரணமும் இல்லை. இந்த வீட்டில் மதி நினைக்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. என்ன மதி வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, மற்றவங்க யாரும் சொல்லலை, அவ்வளோதான். அதை விட்டுட்டு மலர்னால் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஈஸியான பொருள் தான். எது வேணால் சொல்லிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே அப்படின்னு சட்டுன்னு மலர் பேசவும் இதை கேட்டு ராஜலக்ஷ்மிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னடா இவ மதியை விட அதிகமாக பேசுவா போல இருக்கு, இதை அப்படியே விடக்கூடாது, இதை உடனே பெருசாக்கிடணும் அப்படின்னு உடனே ஐயோ அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு ஹாலுக்கு போகிறாங்க. உடனே வெளியே ஹாலில் இருந்த பாக்கியராஜ், ஐயோ அம்மா என்ன ஏழ்றையோ கூட்ட போகிறாங்களோ தெரியலையே, எதையோ ஒன்று கத்திக்கிட்டு வெளியே வராங்களே, என்ன நடந்துச்சின்னு தெரியலையே அப்படின்னு ஷாக் ஆகிறதுக்குள்ளே இத்தனை நாள் இந்த மதி தான் வீட்டில் இருக்கிறவங்கள மதிக்காமல் பேசிக்கிட்டு இருந்தா, இப்போ இந்த மலரும் பேச ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோதான், இந்த வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த வீட்டோட மானமும் போக போகுது, நிம்மதியும் போக போகுது. இவன் இந்த வீட்டுக்கு வெளியே மாப்பிள்ளை வீட்டில் 2 நாள் இருந்தபோது கூட இந்த வீடு நிம்மதியாக இருந்துச்சு. இவன் வீட்டில் காலை எடுத்து வச்சா போதும், பிரச்சனை தான் இந்த வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு கத்துறாங்க. நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ராகவன் கேட்கவும் ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, இந்த மலரும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா, மதிக்க மாட்டேங்கிறா. அவளோட என்ன உனக்கு பேச்சு அப்படின்னா அவள் வரத்துக்கு முன்னாடி நம்ம கண்டித்து வச்சோம். ஆனாலும் இப்போ 2 பேரும் கொஞ்சம் கொலாவுறாங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைன்னு கேட்டால் என்னவே எதிர்த்து பேசுகிறா அப்படிங்கிறாரு சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் பார்த்திங்கன்னா மதிக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே இவங்க கூட பேசாத, அவங்க கூட பேசாதுன்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்? ஏமா அப்படி கண்டிஷன் போடுறீங்க, விடுங்க அப்படின்னு. பரவாயில்லடா, நீயும் 2 நாளில் மாறிட்ட போல இருக்கு, உனக்கும் மந்திரம் போட்டு எதையோ சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டா போல இருக்கு, நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற. அவ்வளோதான், இந்த வீட்டில் நம்ம வாழவே முடியாது போல், அவ்வளோதான், பொட்டி படிக்க எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ராஜலக்ஷ்மி அலப்பறை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ மலர் பார்த்திங்கன்னா மதிக்கிட்ட பேசுகிறாங்க. உங்களை நான் உங்கள் கூட பேசக்கூடாது, உங்களை வெறுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த இன்டென்ஷனும் எனக்கு இல்லை. ஆனால் ஏதோ எனக்கும் மனசுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, உங்களால் நீங்கள் வெளிப்படையாக இருக்கிறபடி பேசிட்டீங்க. அதனால் என்னால் இந்த வீட்டில் பேச முடியாமல் தானே நான் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் உங்களை மாதிரி என்னால் தன்மானம் இல்லாமல் இருக்க முடியாது, அவமானப்பட முடியாதுன்னு சட்டுன்னு நீங்களும் சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை, அப்போ இருந்த டென்ஷனில் நான் எதையும் யோசிக்காமல் பேசிட்டேன், அப்படிலாம் என்ன நினைக்காதீங்க. நான் உங்களை ஒரு சிஸ்டர் மாதிரி தான் நினச்சி இந்த வீட்டில் பழகிட்டு இருக்கேன். நீங்கள் இருக்கிற ஒரே ஆறுதல்னால தான் நான் இந்த வீட்டில் வாழ்கிறேன் அப்படிங்கிற மதியம் ரொம்பவே ஃபீல் பண்ணி மலர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பாக்கியராஜும் மதிக்கு சப்போர்ட் பண்ணி மலர்கிட்ட பேசுகிறாரு. அப்படியெல்லாம் மதி பேசியிருக்காதுப்பா, நீ தப்பாக எடுத்துக்காத, எல்லாமே மாறும் கொஞ்ச நாளில், நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி மதி காலேஜுக்கு போகும். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுடைய பர்மனெண்ட் டிலே ஆகுது. இப்போ பர்மனெண்ட் அவங்கள பண்ணல, லிஸ்ட்டில் அவங்களோட பேர் வரல அப்படின்னு. இதை கேட்ட உடனே மதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அது எப்படி ஃபஸ்ட்டில் இருந்த என்னோட பேர் வராமல் போகும், இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியலையே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இதை பற்றி விசாரிக்கும் போது உங்கள் வீட்டில் இருந்து தான் யாரோ புஷ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வேலைக்கு வர்றது பிடிக்கல, பர்மனெண்ட் ஆகிறதும் பிடிக்கல, அதனால தான் உங்களோட பேர் வரல அப்படிங்கிற மாதிரி மதி கேள்விப்படுறாங்க. இது யாரோட பிளானாக இருக்குன்னு தெரியலையே, இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தங்கராஜ் இங்கே போன விஷயம் மதிக்கு தெரியுது. ஓ, இவங்க போடுற பிளான் தானே, அடுத்து என்னோடய வேலையில் இன்டரப்ட் பண்ணி என்னை டென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? வாழ்க்கையே போனாலும் சரி, வேலையை விடுற மாதிரி இல்லை, நான் வேலைக்கு போகணும் போகக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு அவங்க யார்? அப்போ நான் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கிறேனே, சுரேஷை வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்க போகாமல் போயிடுவாளாம் அப்படின்னு சொல்லிட்டு மதி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறது. இந்த சமயத்தில் தான் மதியோட அம்மாட்டிருந்து கால் வருது.
மதி பார்த்திங்கன்னா தன்னோட அம்மாட்ட இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னோட பர்மனெண்ட்டை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து காலேஜில் பேசிட்டு போயிருக்கிறதாவும், அதனால் என்னோட பேர் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மேலும் மேலும் உன்னோட வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வந்துட்டுருக்கு, எல்லாமே சரியாகும் அப்படின்னு உனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை அமைச்சு வச்சது எங்களோட தப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னால் இந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மதி அவங்க அம்மாட்ட சமாதானப்படுத்திட்டு வைக்கிறாங்க. இங்கிற கோவத்தோட வீட்டுக்கு போன மதி பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகி கத்துறாங்க. என்னோட பர்மனெண்ட் பண்ணுறதுல யார் இன்ட்ரப்ட் ஆனாலும் அதில் நான் சும்மாவே இருக்க மாட்டேன், நான் வேலைக்கு போகணும் போகக்கூடாது அப்படின்னு ஏன் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, நான் கண்டிப்பாக இதை பெரிய பிரச்சனையாக்கி கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருவேன், உங்கள் பையன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஸ்டேஷனில் போய் கம்பி எண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி மதி கத்திட்ருக்காங்க. நான் அவ்வளோ தூரம் வீட்டுக்கு வந்தபோது நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, குடும்ப விஷயத்தை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறதெல்லாம் தப்புன்னு சொன்னேன், நீ திரும்ப திரும்ப போய் அங்கேயே நிற்கிறல்ல அப்படின்னு சொல்லி ராகவன் ஒரு பக்கம் கத்துறாரு. அப்போ நான் சொல்லிட்டு இருக்க பிரச்சனை எதுவுமே உங்கள் காதுக்கு விழலை, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி என்னை அடக்கி ஆளணும், நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கணும், அதை பற்றி தானே நினைக்கிறீங்க. இதே உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் நீங்கள் வேலைக்கு போக வேணாம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவீங்களா, நான் வேலைக்கு போகிறத பற்றி நீங்கள் ஏன் வந்து இன்ட்ரப்ட் ஆகுறீங்க, டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. பாக்கியராஜ், மலர் எல்லாருமே வந்து அவங்க வேலைக்கு போகிறத வந்து தடுக்கிறது ரொம்ப தப்பு, அதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் எல்லா பெண்களும் எல்லாத்துலேயுமே சாதிக்கிறாங்க, அதை விட்டுட்டு பழைய காலத்தில் மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கணும், வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சிட்ருக்கணும்னு சொல்கிறது எல்லாமே தப்பு அப்படின்னு ஆளாளுக்கு இந்த வீட்டில் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, எதுக்குமே இந்த வீட்டில் மரியாதை இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி மாமனார் மாமியார் 2 பேருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே மதி எல்லோரும் முன்னாடி வச்சு கேட்குறாங்க, நீ இந்த வீட்டில் வந்து ஒத்து போக மாட்டியா, வீட்டில் இருக்கிறவங்கள மதிக்க மாட்டியான்னு கேட்குறீங்களே, இப்போ நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற வேலையெல்லாம் நல்லா இருக்கா, உங்களுக்கு தெரியாமலாம் இது நடந்திருக்காது, நீங்கள் கொடுத்த ஐடியா தானா, அப்போ இந்த விஷயத்த திரும்ப நான் கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் இதுக்காக ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்துறாங்க. எதுவுமே தெரியாது இந்த விஷயம் பற்றி அப்படின்னு எல்லாம் சொல்லி என்கிட்ட சமாளிக்காதீங்க, நீயும் உங்கள் மாமாவும் சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டிருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் இது இப்படியே சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி கத்திட்டு மதி உள்ளே போயிடுறாங்க. உடனே இப்போ சுரேஷ் பார்த்திங்கன்னா தங்கராஜுக்கு கால் பண்ணி இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. தாட்டு புட்டுன்னு கத்துறா, இவளெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தெரியல, இவளெல்லாம் குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா, என்னோட வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி, வேலையை பறிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் கற்று தான் செய்வாங்க, பொறுமையாக விட்டு பார்த்து நம்ம நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கூலாக வந்து சுரேஷ்க்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமா கிட்ட கொடுக்க சொல்லியும் அவர் வந்து பேசுகிறாரு. எல்லாமே சரியாக போயிடும், நீங்களாம் வருத்தப்பட்டுருக்காதீங்க, அவளை வேலையை விட்டு நிற்க வச்சா போதும், நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் அவள் ஆடுவா அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ராகவன் சொல்கிறாரு, நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் அவள் என்றைக்குமே மாறப்போகிறதில்ல, இந்த வீட்டோட மனத்தை தெருவுக்கு கொண்டு வந்துட்டு தான் அவள் அடங்குவா போல இருக்குது, அது மட்டும் இல்லை இவ தான் ஆடுறானா அந்த மலரையும் கெடுத்துருவா போல இருக்குது, எப்படி தான் இவங்க இந்த வீட்டில் வாழ்கிறதுனே தெரியல அப்படின்னு தாட்டு போட்டுன்னு கத்திட்டுருக்காரு. எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பழமொழியை சொல்லிட்டு தங்கராஜ் வந்து ஃபோனை வைக்கிறாரு. அடுத்து இந்த மதியோட வேலை விஷயத்தில் என்ன பண்ணி இவளை அடக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு தங்கராஜ் பிளான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த தங்கராஜை எப்படி ஒழிச்சு கட்டுறது அப்படின்னு சொல்லி மதி ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. எதையுமே சுயமாக யோசிக்காமல் இதுக்கு இடையில் மாட்டிட்டு சுரேஷ் ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் எப்படி போய் முடிய போகுது அப்படிங்கிறத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம்.